அடுத்து நம்ம பார்க்க போற அணி நம்மளது மஞ்சப்படை, மஞ்சள் வீரன், என் தலைவன் கேப்டன் கூல் சுரேஷ், எக்ஸ் கேப்டன் கூல் சுரேஷோட டீம். அவரும் வந்து ஒன் லாஸ்ட் டைம் மஞ்சள் வீரனா டிடிஎஃப் வாசன் இல்ல, டிடிஎஃப் வாசன் வெளியே போய் கூல் சுரேஷ் உள்ள வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அவரும் வந்து ஒன் லாஸ்ட் டைம் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்துல இது ஒன் லாஸ்ட் டைம் ஒன் ரைட் அகைன் அப்படின்னு உங்களுக்கு புரியறாவே சொல்றேன். ஈசாலா வந்து நாங்க வருஷம் சொல்லணும் இருக்கோம். ஒன் லாஸ்ட் டைம் அப்படின்னு விவசாயம் பண்ணுகிறவர 3 மாசம், அதாவது கரெக்டா அந்த எந்த டைம்ல விவசாயம் பண்ண முடியாதோ அந்த டைம் இங்க கூட்டு வந்துடுறீங்க. அவரு இங்க வந்து விளையாட்டு மீதி 9 மாசம் கவர்மெண்ட் 100 நாள் வேலை திட்டம் மாதிரி கரெக்டா அந்த 3 மாசம் மட்டும் இங்க வந்துருவாரு. இங்க வந்து விளையாட்டு போயிடுறாரு. ரிட்டன்ஷன்லாம் ஆனா நல்லா பண்ணிருக்கீங்க உண்மையிலேயே. ஆனா அவருக்காகவே ஒரு ரூல்ஸ் ஒண்ணு கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? அந்த அவருக்காகவே அன்கேப்ட்ல ஒரு இது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல்ஸ். சோ ஆன் சீரியஸ் நோட், சிஎஸ்கே வந்து ரிட்டன்ஷன் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்லாம் கிடையாது. இதுதான் நாங்க புக், அதாவது டோன்ட் எக்ஸ்பெக்ட், நாங்க புக்கை ஓபன் பண்ணி வச்சிருவோம், இந்த புக்ல இருந்து தான் நாங்க எடுப்போம், முடிஞ்சா இதை பீட் பண்ணிக்க அப்படின்னு தான் சிஎஸ்கே வருஷம் கேக்குறாங்க. அதான் பீட் பண்ண முடியல. அதுதான் வந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு ஸ்ட்ராங்கான இது. சிஎஸ்கேவோட ரிட்டன்ஷன்லாம் ஆக்சுவலி நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அந்த நானா வந்து ஒருத்தர் டெவன் கான்வே இல்லைன்னா வந்து ரச்சின் ரவீந்திரால யாராவது ஒருத்தர் ரீடைன் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் திஸ் இஸ் ஆல்சோ குட். பத்திரனாவை ரீடைன் பண்ணது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூவ் அது. சிஎஸ்கேவோட ரிட்டன்ஷன் ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்தர் ஜடேஜா, சிவம் டூபே, பத்திரனா அண்ட் எம்எஸ் தோனி. ஸோ குட் ரிட்டன்ஷன்ஸ். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சிவம் டூபே அவ்வளவு ரூபாய்க்கு போயிருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? போயிருப்பாரு. ரிட்டன்ஷன் இதுல இல்ல, நான் வந்து கன்ஃபார்மா போயிருக்க மாட்டாருன்றேன். கண்டிப்பா போயிருப்பாரு, வாய்ப்பே கிடையாது. அது உங்க ரத்தத்துல ஒரு உஜாலா பேசுது. நீங்க ஒரு இல்ல காசுக்கு போயிருக்க மாட்டாரு. ஏன்னா டைமென்ஷனல் பிளேயர் தான். ஏன்னா பவுலிங்குமே குடுக்கறது கிடையாது. ஃபீல்டிங் வந்து எங்கயாவது ஓரமா நிக்க வச்சாருன்னா நிறைய போன அவர் ஃபீல்டிங்கே பண்ண வேணாம். அவர் இம்பாக்ட் பிளேயர். அவரோட இம்பாக்ட் அவரோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னா, சிவம் டூபே பேட்டிங் வராரே அப்படின்னா எந்த டீமுமே ஸ்பின் கொடுக்க மாட்டாங்க. பவுலிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் கொடுக்குறாங்க. என்னன்னா நீங்க வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் ஆடவே விட்டுருவாரு. இல்ல எந்த டீமுமே இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்தா புல்லு அடிக்கிற மாதிரி பால் ஷார்ட்டா போடுவாங்களா? பேட்ஸ்மேனுக்கு எதை வெயிட்டா அதை பண்ண மாட்டாங்கதான். அதுல ஒன்றும் பெருமை இல்லைன்னு இல்ல சொல்றேன். அவர் வந்து இந்த சீசன், போன சீசன்ல வந்து அவர் ஃபாஸ்ட் பவுலிங், அவர் கடைசி லெக்ல வந்து அவர் ஃபார்ம் இழந்ததெல்லாம் ஓகே. பட் அவர் ஃபாஸ்ட் பவுலிங் இந்த வாட்டி ஆட கத்துக்கிட்டாரு. டீம் லிஸ்ட்ல இருந்த 15 பேருமே ஃபார்ம் அவுட். இல்ல அதான் சொல்றேன்ல, அவர்லாம் ஒருத்ததான். சிவம் டூபே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது அதான் சொல்றேன், கொடுத்திருக்கலாம். பட் தெரியல இப்ப. ஆனா எனக்கு டபுள் தாட் இருக்கு. 14 crores போயிருக்க மாட்டான்னு தோணுது, 14 crores போயிருப்பான்னு தோணுது. அவர் 14 கிடையாது, அவர் 11 ஆச்சு. பத்திரனா 12, டூபே 13 நினைக்கிறேன். anything more than 10 crores is debatable தான். என்ன பர்சனலா கேட்டா அது உங்க இஷ்டம் தான். அது எதுவும் பர்சனலா வீட்டுக்கு வந்து அவரை கேட்டீங்கன்னா சொல்லுவாரு இல்ல 10 crores மேல வந்து ஏன்னா ஒரு டைமென்ஷனல் பேருக்கு 10 crores வந்து ஜாஸ்தி தான். என்ன கேட்டா இல்லீங்க சார், ஒரு டைமென்ஷனல் இதே மாதிரி பட்டிடாரே அவங்க ஆர்சிபி பண்ணிருக்காங்க. அவனும் ஸ்பின் அடிக்கிறான். ஆர்சிபியும் ஒன் டைமென்ஷன், அது பத்திதார் ஒன் டைமென்ஷனல் பிளேயர் தான். ஆனா எனக்கு என்ன பல்டான் வந்து ஆடாத ஜாஃபர் ஆர்ச்சருக்கு 3 வருஷம் 8 கோடி கொடுத்தது வந்து கொஞ்சம் வேடிக்கையா தான் இருக்கு அவங்க சொல்றது. உங்க வன்மத்தை மேல கேட்காதீங்க, கொஞ்சம் டீமை பத்தி பேசுங்க. அதுக்கு நான் ரீசன் அது ஆடி இருந்தானா கதை வேற. ஓகே, ஆடி இருந்தா அது கண்டிப்பா கதை வேற, நான் இல்லன்னே சொல்லல. ஓகே, ஆனா அவர் இன்ஜுரில இருந்து ஃபுல்லா எடுத்த பிளேயர் ஆடுனா வேற மாதிரி இருக்கும்ன்றது ஆர்சிபிக்கு நாங்க சொல்ல தேவையில்லை. சரி, அது கரெக்ட் தான். சரி, இப்போ டீம் வந்தோம்னா பேக் டு கிரிக்கெட். 2 ரிட்டன்ஷன் 2 ஆர்டிஎம் கார்டு இருக்கு. அது ஒண்ணுதான். ஒரு யங் பாய் ஒருத்தர் அன்கேப்ட் இருக்கா, அவனுக்கு போட்டிருக்காங்க. யங் டேலண்ட், ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வர இருக்கா.
ஓ டிஏஜிங் பண்ணி கூட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. முடியெல்லாம் வெட்டிட்டு. ஆமா ராஜி சார் வந்து போன வாட்டி கப் அடிச்சுட்டு அப்படியே அந்த 2004 முடியோட கிளம்பிடலான்னு பார்த்தாப்புல. அப்புறம் கிளம்ப இல்லப்பா சிஎஸ்கேக்கு 2 ரிட்டென்ஷன் கார்டுப்பா. ஒன்னு வந்து ஒரு அன்கேப்டு நினைக்கிறேன். இல்லங்க மொத்தமாவே 6 பிளேயர் தான் பண்ணும். அப்போ ஒரு இல்ல அப்போ ஒரு ரிட்டென்ஷன் இல்ல ஒரு ஆர்டிஎம் அதுல கேப்டும் எடுக்கலாம் அன்கேப்டும் எடுக்கலாம் சிஎஸ்கே. ஆமா கேப்ட் எடுக்கலாம் அன்கேப்ட் எடுப்பாங்க. அது ரெண்டு கேப்ட் பிளேயர் யாராவது ஒருத்தர் எடுப்பாங்கன்றது. நாங்க அன்கேப்ட் ஆப்ஷன்ல எடுத்தாலே வெளில தான் வைப்போம். ரிட்டென்ஷன்லாம் பண்ண மாட்டோம். சோ சிஎஸ்கே ப்ராபபிலி மோஸ்ட் ப்ராபபிலி மணிகண்டன் நீங்க சொல்லுங்க உங்களோட இது யாருக்கு போவாங்கடா? கண்டிப்பா கான்வேக்கு தான் போவாங்க. ரஷ்யன் ரவீந்திரா போக மாட்டாங்க. அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனா கான்வே தான் கிடைப்பா. ரஷ்யன் ரவீந்திரா கிடைக்க மாட்டானு. கான்வே வந்து நல்ல பேரு. நான் சொல்றேன் 2 பேர்ல யார் அடிச்சாலுமே அவங்க சிஎஸ்கே அந்த மேட்ச் வின் பண்ணிருக்கு. என்ன கேட்டா ரஷீந்திர ரவீந்திராவோட டெவான் கான்வே தான் நான் போவேன். ஏன்னா டெவான் கான்வே தான் வந்து டிஎஸ்கேக்குனே செஞ்சு வச்ச பிளேயர். மைக்கசி மாதிரி ஒரு பிளேயர், டிபெண்டபிளான ஒரு பிளேயர் டெவான் கான்வே தான். விக்கெட் கீப்பராவும் பண்ணிக்கலாம்ல. ஆமா இது இருக்கு. அதுவும் இல்லாம நீங்க பார்த்தனா தெரியும், எய்தர் ஃபேஃப் ஆர் கான்வே இருக்கும்போது ருத்ராஜ் ரொம்ப காமா கூலா இருக்கான். இல்லாட்டி அந்த பேட்டிங் ஆர்டரை ஹோல்ட் பண்ண வேண்டியது ருத்ராஜ்ன்ற மாதிரி இருக்கு. அதனாலேயே நிறைய வாட்டி ரச்சிந்திரன் மேல அனுப்புனது, மொயிலனி அனுப்புனது, ரகனை ஷிஃப்ட் பண்ணது, அவன் வந்து 2 down 1 down ஆனது. ஸோ அது ஆடட் ப்ரெஷர் ஆன் ருத்ராஜா இருக்கு. கன்சிஸ்டன்டா ஒருத்தர் 40-45 அடிச்சு கொடுப்பாங்கன்னா இட் வில் பி a huge relief for கேப்டன் ருத்ராஜ். கரெக்ட். அந்த நம்பர் 3ல அஜிங்கியா ரஹானே அந்த மாதிரியான பிளேயர்ஸ் பண்ற அந்த இதோ யார் பண்ண போறான்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த வாட்டி அவங்க புதுசா ஒரு ஆளுக்கு தான் போனோம். ஐ மீன் புதுசான யங் பிளேயர் கிடையாது. சிஎஸ்கேவோட நெட்வொர்க்லயே இல்லாம ஒரு ஆள் போனா எனக்கு தெரிஞ்சு திரிபாதி போவாங்க. ராகுல் திரிபாதி அண்டர் தோனி வந்து நல்ல டிஸ்ட்ரக்டிவா இருந்திருக்கான். அதுவும் இல்லாம என்ன யார்கிட்ட வேணா ராகுல் திரிபாதி இஸ் அ வெரி குட் பிளேயர். அன்லஸ் யூ டோன்ட் சேஞ்ச் அவனோட ஆர்டர் ரொம்ப சேஞ்ச் பண்ணலன்னா ஃபேண்டாஸ்டிக் ஆடும். ராகுல் திரிபாதி நம்பர் 3 உனக்கு வந்து பெஸ்ட் யூட்டிலிட்டி கொடுப்பான். அப்படி ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு. இஃப் நிதிஷ் ராணா இஸ் அவைலபிள், சிஎஸ்கே ஷுட் கோ டு நிதிஷ் ராணா. நிதிஷ் ராணா நான் இன்னும் கொஞ்சம் போய் மனிஷ் பாண்டே கூட ஆர்சிபி சிஎஸ்கே போலாம். என்ன சொல்றேன், வாழ்ந்து கேட்டவங்க தயவு செஞ்சு சிஎஸ்கே வாங்கன்ற. எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மறுவாழ்வு கிடைக்குது, உண்மையிலே மறுவாழ்வு கிடைக்குது. சோ அது ஒண்ணு. நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு தூபே, ஜடேஜா, தோனி அப்படின்னு வந்து வருஷ கட்டி வந்து மிடில் ஆர்டர்ல ஒரு நல்ல பிளேயர் எடுக்கணும். ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு இன்னொரு ஃபாரின். எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க கொஞ்சம் இன்னும் புஷ் பண்ணி எடுக்க முடிஞ்சா வெங்கடேஷ் ஐயரை எடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. அது வெங்கடேஷ் ஐயர் கரெக்ட் தான். பட் வெங்கடேஷ் ஐயர் எடுத்தா ஸ்டீல்ல தான் எடுக்கணும். கஷ்டம், ஸ்டீல் கஷ்டம். எப்படி வராங்க பொறுத்துதான் தெரியல. எனக்கு என்னன்னா அவங்க ரச்சின் ரவீந்திராவை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கான்வே போன முடிவு பண்ணிட்டாங்கன்னா they can go for வெங்கடேஷ். ஓகே, ஒரு மிடில் ஆர்டர்ல கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் வந்து அட் நம்பர் 5 நம்பர் 6 யூஸ்ஃபுல்லா இருப்பாரா சிஎஸ்கேக்கு? என்ன பொறுத்த வரைக்கும் அவர் நிறைய யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. சிஎஸ்கே அவரை டார்கெட் பண்ணி தூக்கணும்னு நான் சொல்றேன். கிளென் பிலிப்ஸ் வந்து ஸ்பின் ஆட தெரியாது, ஸ்பின் போடுவாரு, ஃபீல்டிங் நல்லா சேப்பாக்லயே அவனே தடுமாறுவானே, அதான பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இப்போ எங்களுக்கு இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்போ கான்வே கிடைக்கல, ரச்சின் கிடைக்கலன்னா இப்போ வார்னர்மே ஒரு ஆள் எடுத்தானா சேப்பாக்ல யூஸ்ஃபுல்லா இருப்பான். பேச ஆடுவா, ஸ்பின் ஆடுவான், கான்வே பண்ற அதே ஒர்க் பண்ணிடுவான். பட் என்னன்னா ஸ்பின் ஆட தெரியலன்னா சிஎஸ்கே வர்றதே வேஸ்ட். ஏன்னா 7 மேட்ச் நீ சேப்பாக்ல தான் ஆடணும். சரியா? ஆப்வியஸா அவங்க ஸ்பின் ஆடுறதுல நீ சிஎஸ்கே ஆடுறதே வேஸ்ட். டேரல் மிச்சல் போன வாட்டி அதுக்காக தான் எடுத்தாங்க அந்த ஸ்லாட். டேரல் மிச்சல சிஎஸ்கேக்கு யூஸ் பண்ண தெரியல, அதான் உண்மை. இப்ப எப்படி நான் திரிபாதிக்கு சொன்னனோ அதே மாதிரி டேரல் மிச்சல மேல கீழே அவன் லாஸ்டா ஒரு 13வது மேட்சா 14வது மேட்ச் தான் ஃபார்முக்கு வந்தான். அவன் 40 45 ஏதோ அடிச்சான். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பெருசா சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க. ருத்ராஜுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ன்றதுனால ஏகப்பட்ட சேஞ்சஸ், பேட்டிங் ஆர்டர்ல சேஞ்ச், பவுலிங்ல சேஞ்ச். அவங்களோட ட்ரேட்மார்க்கான அந்த ஸ்பின் ஷோக்கு அது இல்ல, உள்ள பேசர்ஸ் நம்பியே போயாச்சு. பரவாயில்ல, லேர்னிங் ஃபேஸ்னு விட்டுடலாம். அந்த ஒரு இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு ஸ்டைலிஷ் கிடைச்சா கூட தான் நாங்க எடுத்துப்போம். வேணாம் சொல்றேன். இல்ல நீங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி ஆக்ஷன்ல கொஞ்சம் பின்னாடி இருக்கிற லிஸ்ட்ல உங்களுக்கு தேவையான அந்த பேட்டர்ஸ் வராங்க.
சாம் பில்லிங்ஸ் மாதிரி ஒரு ஆளு, ஒரு டோபி கேலண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிளேயர் இருக்காரு இங்க, இங்கிலாந்து பிளேயர் அவரு. அதுக்கப்புறம் வந்து இந்த டிம் சைஃபர்ட்னு ஒருத்தர், அவர் எப்படி ஆடுவார் தெரியல. இன்ஃபேக்ட் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் டாம் லத்தாமே வந்து ஒரு யூட்டிலிட்டி பிளேயரா தான் இருப்பாரு, அந்த ஒரு நம்பர் 4 நம்பர் 3 நம்பர் 4ல. ஏன்னா அவங்கெல்லாம் வராங்க. ஸோ அவங்களெல்லாம் வந்து அவங்கள யாராவது ஒருத்தர் டார்கெட் பண்ணுவாங்களா, இல்ல சிஎஸ்கே வந்து ஜானி பேஸ்டோ மாதிரி யாராவது ஒருத்தர் டார்கெட் பண்ணுவாங்களா? இதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நான் சொல்றேன் அவங்களுக்கு கிடைக்கலன்னா பேட்ஸ்டோ தூக்கி ஓப்பனிங் போட்டு, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, நீ ஆஸ்திரேலியனா நியூசிலாண்டரா வா, நாங்க எடுத்துக்கிறோம் உனக்கு ஓப்பனிங்ல, இதெல்லாம் நாங்க அடைச்சிக்கிறோம், அந்த மூட்ல தான் இருக்காங்க. எனக்கு சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நான் ஏன் பெருசா பிளேயர்ஸ்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன்னா, நாங்க ஆசைப்பட்ட பிளேயர்ஸ் யாருமே நாங்க வாங்கினதா சரித்திரமே கிடையாது. தோனி ஒருத்தர் மட்டும்தான் தோனி வேணும்னு சொல்லி எடுத்த மாதிரி. மத்த எல்லாருமே யார் நான் ஒண்ணு சொல்லணும்னா, எங்களோட சிஎஸ்கே ஃபேனா சிஎஸ்கே ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சாட்டிஸ்பாக்சனா இருந்ததே இல்லை. பக்கா ஆளு இது ஆளுன்னு எடுத்தது இல்லை. ஆனா தே மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் வாட் தே டேக். அது வந்து அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒரு கிரிக்கெட் டீம் மேனேஜ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஓகே, சோ அததான் ட்ரஸ்ட் பண்ணி போறமே தவிர்த்து பெருசா இவங்க எடுத்தாதான் ஆடுவோம், இவங்க இல்லைன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சமீர் ரிஸ்விக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்டெண்டட் ரன் கொடுக்கலாம்னு தோணுது சமீர் ரிஸ்வி. ஆனா ரொம்ப அவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப இதுவாதான் இருந்தது, ப்ராமிசிங்கா இல்ல. கொடுக்கலாம் ஒரு அந்த நம்பர் 4 நீங்க சொன்ன மாதிரி அவர் மேல கீழே இருக்காம அந்த ஒரு நம்பர் 4 நம்பர் 5லயே வந்து அவருக்கு ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ரன் கொடுத்தீங்க, ஒரு 4-5 மேட்ச் கொடுத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ணுவார் சமீர் ரிஸ்வி. ஆஷ் அண்ணாக்கு ஹோம் கம்மிங் இருக்கா? கண்டிப்பா இந்த வாட்டி அஸ்வின் கண்டிப்பா சிஎஸ்கே ஆர் எம்ஐ ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் இல்ல. அது ஒரு மாதிரி ரொம்ப எவிடென்டா இருக்குல்ல, ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து சிஎஸ்கே ஆர் எம்ஐ போறான் அப்படின்றது ஒரு மாதிரி எவிடென்டா தெரியுதுல. அப்படி இல்ல, ஏன்னா எங்களுக்கு தான் வந்து கொஞ்சம் மலிவு விலை ஸ்பின்னர் தேவை. அவன் மத்த ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணா கொஞ்சம் கம்மியா போவான்னு தோணுது. சிஎஸ்கே குருணால் பாண்டியா மாதிரியான ஆட்களுக்கு போவாங்களா? குருணால் பாண்டியா பசி எல்எஸ்ஜி ஒண்ணுண்டா, எல்எஸ்ஜி இல்ல குருணால் பாண்டியா ஆளியா போக மாட்டாங்க. ஏன்னா ஜடேஜா மாதிரி சிமிலர் ஸ்டைல். சாண்ட்னரே போயிருக்கலாம், அது சாண்ட்னரே போலாம், அதுக்கு சாண்ட்னர் போவாங்க. சிஎஸ்கே நான் இப்பயும் சொல்றேன், அவ்வளவு பெரிய ஆளை கண்டுக்க மாட்டாங்க, ஒருத்தங்க கூட மதிக்க மாட்டாங்க. சிஎஸ்கே வந்து பேஸ் பிரைஸ்ல தூக்கிட்டு போவாங்க, அது நடக்கும். வருஷம் அப்படிதான் நடக்குது. யாருமே எனக்கு ஏதோ இந்த வாட்டி ஒரு 10 crores 15 crores ஒரு பிளேயர் எடுப்பாங்கன்னு தோணுது. ஏதோ வாஷிங்டன் சுந்தர் எடுப்பாங்க, எனக்கு ஏதோ ஒரு பிளேயர் எடுப்பாங்க, இந்தியன் பிளேயரா ஒரு பிளேயர் 10 to 15 crores எடுப்பாங்க. அந்த ஒரு பிளேயர் போன வாட்டி எடுத்த ஒரு பிளேயர் தீபக் சேர் 14 கோடி. இன்ஜுரி இல்லனா ஒரு நல்ல இது இருந்திருக்கும். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த இதுலயே துஷார் தேஷ்பாண்டே அவன நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். துஷார் தேஷ்பாண்டே எனக்கு தெரிஞ்சு திருப்பி சிஎஸ்கே பை பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. அதான் சொல்றேன், துஷார் தேஷ்பாண்டே எடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச சிமர்ஜித் சிங்னு ஒருத்தர் இருந்தால அவன கூட எடுத்துப்பாங்க. அதான் துஷார் தேஷ்பாண்டே சிமர்ஜித் சிங் பெருசா சண்டை இருக்க போறது இல்ல, ஒரு 3 பிட்டு தண்ணா வந்துரும் சென்னைக்கு. மேல அதுவும் சும்மா ஏத்தி ஒண்ணுமே 2-3 பிட்ட போடுவாங்க, அவ்வளவுதான். சோ இவங்கதான் சிஎஸ்கே வரதா சொன்ன மாதிரி ஒரு பிளேயர் வேணா அந்த 10 to 15 அந்த ஒரு பிக் மணி போவாங்க. எனக்கு இல்ல அந்த பிக் மணி நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் ஃபாரின் பேட்ஸ்மேன், அதாவது அந்த நம்பர் 4ல ஆடுறதுக்கான ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன். நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன், ரிஷப் பண்ட் சென்னை வருவாரா? இந்த சீசன் வாய்ப்பு இல்ல. எந்த சீசனுமே ரிஷப் பண்ட் வர மாட்டான். இல்ல இந்த சீசன் அதாவது பர்టిక్యులரா இந்த ஸ்டிண்ட் ஆஃப் 3 years கண்டிப்பா கிடையாது ரிஷப் பண்ட், அது நான் கண்டிப்பா சொல்றேன். எனக்கு ஏதோ வந்து சிக்கந்தர் ராசாக்கு சிஎஸ்கே போவாங்கன்னு தோணுது. ஏன்னா சிக்கந்தர் ராசா வந்து அவ்வளோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் எல்லாம் சிஎஸ்கே போய் பண்ணி பார்த்ததே கிடையாது. லைக் ஒரு அசோசியேட் இல்லடா, அது ஒரு நார்மல் கிடையாது. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க. சாலிட் பேட்ஸ்மேன், கொஞ்சம் டிபெண்டபிள் பவுலர்ஸ், இதுதான் சிஎஸ்கே மந்த்ராவே. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் இன்னொன்னு என்னன்னா, அவங்களோட பிளெமிங் இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து இந்த அசோசியேட் நேஷன்ஸ்ல கையே வைக்க மாட்டாங்க. அவங்களோட பிரிடாமினன்ட் டீம்ஸ் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, அவ்வளவுதான். இந்த 3 தான். ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. ஒரு ஃபேக்டர் என்னன்னா, பிராவோ வந்து சென்னையை விட்டு போயாச்சு, ஓகேவா, ஃபர்ஸ்ட் இது. ஸோ அதனால ஏன்னா பிராவோ இருக்கிற வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பவுலர்ஸ் எப்படின்னா பிராவோ சொல்றதான் கேக்குறாங்க. நான் பார்த்த வரைக்கும் பவுண்டரி லைன்ல வந்து வைட் ஆஃப் த விக்கெட் போட்டு எப்படியாவது அந்த கடைசி கொஞ்சம்
பேட்ஸ்மேன் எட்ட விடாத ஒரு இது பிராவோட டாக்டிக்ஸ் ஒண்ணு இருக்கும். வைட் ஆக்கர் தூக்கி ஓரமா போறது, பேட்டுக்கே எட்டாம போறது, அந்த ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிராவோ போனதுனால அது ஒரு டிராபேக். ரெண்டாவது என்னன்னா, தோனி வந்து போன வாட்டி வந்து எம்எஸ்டி வந்து தலையே இடல சுத்தமா டீம்ல. நான் ஃபீல்ட் செட்டப்போ எதுவும் தலையில்ல, எல்லாமே ஓன் டிசிஷன் சொல்லிட்டாப்ல. ஸோ இந்த வாட்டியுமே வந்து அதே மாதிரி இருக்குமா? இந்த வாட்டி அதே மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி டீம் வந்து ஷஃபிள் ஆகுன்றது எனக்கு அது தெரியல. இல்ல ஸ்டில் வந்து தோனி எடுக்கிறது தான் டீம் அப்படின்னு போறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆக்ஷன்ல தோனியோட சே இருக்கும், பட் ஆஃப்டர் ஆக்ஷன் தோனியோட சே இருக்காது. பண்ணவே கூடாது இல்ல, தோனி அப்படி பண்ணவே கூடாது இல்ல, அது ஹிப்போக்ரசி இல்ல. கேம்ல யாரோட பிளான்ஸ் இருக்கோ ஆக்ஷன்லயே அவங்க பிளான்ஸ் விட்டுறதுதான் பெட்டர். தோனி மோஸ்ட்லி அவ்வளவு இன்வால்வ்மெண்ட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல ஆக்ஷன்ல கண்டிப்பா இருக்கும் தோனியோட சே. அதாவது கன்சல்ட் பண்ணுவாங்க, தோனிய கேட்பாங்க. ப்ராபபிலி தோனி என்ன பண்ணுவாருன்னா, 1 or 2 பிளேயர்ஸ் சொல்லலாம். இல்ல எனக்கு தெரிஞ்சு தோனி என்ன பண்ணலாம்னா, எப்பா இதுதான் உனக்கான, போன வாட்டி தோனி எடுத்த ஸ்குவாட ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி பண்ணாரு. இந்த வாட்டி வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு, நீ கேட்ட நம்ம 2 பேர் கன்சல்ட் பண்ணி ஒரு ஸ்குவாட் எடுத்துருக்கோம், இதுதான் உன் டீம், இதை நீ நர்ச்சர் பண்ண வேண்டியது உன் வேலை அப்படின்னு வந்து ஒரு 3 வருஷத்துக்கு நீ தான் இந்த டீமுக்கு தூக்கிட்டு வரணும் அப்படின்னு ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட ஒரு டீம் எடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு தோணுது. இதுதான் என்னோட கொஸ்டின். ஏன்னா நீ அதே சொல்றேன், இப்ப தோனி இப்ப இதுக்கு முன்னாடி எடுத்த எல்லா ஆப்ஷனுமே தோனியோட டீம், அது தோனி சொல்ற பிளேஸ் தான் போவாங்க. இன்ஃபேக்ட் வந்து இப்போ இன்னைக்கு மத்தியானம் கூட ஒரு வீடியோ பார்த்தேன், அதுல வந்து தினேஷ் கார்த்திகா இல்லைன்னா வந்து தினேஷ் கார்த்திகா இன்னொரு பிளேயர், யாரோ ஒரு பிளேயர் அம்பத்தி ராயுடுவா, இந்த 2 பிளேயருமே எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோனி சொன்னதுனால தான் அம்பத்தி ராயுடுக்கு போனதாகவும், அப்புறம் வந்து அம்பத்தி ராயுடு எடுத்ததுக்கு அம்பத்தி ராயுடு சின்ன வயசுல இருந்து விளையாடி இருக்கேன், ஸோ வந்து எனக்கு அம்பத்தி ராயுடு நல்லா தெரியும், ரொம்ப நம்மளோட செட்டப்புக்கு வந்து ரொம்ப செட்டினான பிளேயர் அப்படின்னு தோனி சொல்லி தான் எடுத்தாங்களாம். அதே மாதிரி தினேஷ் கார்த்திக்கும் வந்து எடுக்க ட்ரை பண்ணாங்க, ஆனா தினேஷ் கார்த்திக் எடுக்க முடியலன்னு அந்த காசி சார் சொன்னதா வந்து நான் இன்னைக்கு மதியானம் அந்த வீடியோ பார்த்தேன். இது காசி தாத்தாவே சொன்னது அந்த வீடியோல. அது வந்து அந்த மாதிரி ஒரு இருக்கிறதுனால இப்போ வந்து தோனி இப்ப எவ்வளவு சீசன் ஆட போறாருன்னு தெரியல, அதை பத்தி எனக்கு தெரியல. ஆனா இப்ப கேப்டன்சி ருத்ராஜ் கிட்ட இருக்கிறதுனால ருத்ராஜ் தான் அந்த டீமை மெயின்டைன் பண்ண போறது. இப்போ வந்து அவன் வந்து இதுல வந்து ஆக்ஷன்ல வந்து சே இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும். தோனியோட டீம் வந்து இவன் எடுத்து ஆடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருமோன்றது எனக்கு ஒரு ஃபீல். இல்ல ஆக்ஷன்ல கண்டிப்பா ருத்ராஜ் கெய்க்வாடோட சே இருக்கும். எங்க ருத்ராஜ் கெய்க்வாடோட சே இருக்கும்னா, அந்த இந்தியன்ஸ், அன்கேப்ட் இந்தியன்ஸ் எஸ்பெஷலி அந்த டொமஸ்டிக் பிளேயர்ஸ் எடுக்கும்போது ருத்ராஜ் கெய்க்வாடோட சே அங்க நிறைய இருக்கும். ஏன்னா அவர் ஃப்ரீக்வெண்டா ரஞ்சி டிராஃபி, இந்த துலீப் டிராஃபி அதெல்லாம் நிறைய ஆடிட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் அவர் க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பார்த்துருப்பாரு. ப்ராபப்ளி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாரினர்ஸ் வரும்போது தோனியோட சே அங்க கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். மேபி தோனி அவரை கொஞ்சம் நிறைய பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் ஆஃப் போத் தோனி அண்ட் ருத்ராஜ் கெய்க்வாட் தான் இருக்கும். ஸோ இட் வில் நாட் பி பியூர்லி தோனி அண்ட் தோனி அந்த தோனி தான் எடுக்கிறாரு, அந்த தலைவன் என் டீமுக்கு என்ன வேணும் தலைவனுக்கு தெரியும் அப்படின்ற அந்த இதெல்லாம் வந்து இந்த சீசன்ல செட் ஆகாது அப்படின்னு தோணுது. ஜோனியோட சே இருக்கும், மேபி அந்த அளவுக்கு இருக்குமா? அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்படி எனக்கு என்ன கேட்டா அது இருக்கக்கூடாது. ஏன்னா அது ருத்ராஜோட டீம், ருத்ராஜ் தான் பிக் பண்ணணும். தோனி வந்து சும்மா அசிஸ்ட் பண்ணலாம். தோனி எடுத்து ருத்ராஜ் மெயின்டைன் பண்ற மாதிரி இருந்தா அது கரெக்டா இருக்குமான்றது தெரியல. மேபி யாருக்கு தெரியும், தோனிக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஸோ அவர் பிக் பண்ணி கொடுக்கட்டும், நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படி எடுத்துட்டு போறாங்களா அதுவும் எனக்கு தெரியல. இன்னும் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் வந்து பிராவோ ஃபேக்டர் தான். ஏன்னா பிராவோ இருக்கிற வரைக்கும் வந்து பவுலிங்ல வந்து ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி சும்மா ஏமாத்துறது தான் அது. எப்படியோ அங்கேயும் எங்கெங்கயோ போட்டு எப்படியோ போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பிராவோ இல்லாதனால எப்படி போடுவாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா நான் இன்னொன்னு என்ன சொல்ல வரேன்னா, தோனிக்கும் பிராவோக்கும் ஒரு நல்ல காம்போ இருக்கும். எங்க போடுறது, எங்க ஃபீல்ட் நிக்க வைக்கிறது எல்லாமே தெரியும். இப்போ பிராவோ போயிட்டு இருந்ததுனால இப்ப இந்த வைட் யாக்கர் போடுறது அதெல்லாம் வந்து அவங்க எப்படி யார் சொல்லுவாங்க? இல்ல நீங்க இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட்ல நான் இது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னா, இத்தனை நாள் இருந்த பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அந்த மாதிரியான பிளேயர்ஸ் இருந்தனாலதான் பிராவோ சொன்னதை கேட்டாங்க. சப்போஸ் ஒருவேளை நான் சொல்றது
துஷார் தேஷ்பாண்டே இல்ல, சிஎஸ்கேக்கு ஒரு புவனேஸ்வர் குமார் மாதிரியான ஒரு ஆளே கிடைச்சிட்டாங்க அப்படின்னா, பிராவோ மாதிரி ஒரு ஆள் போய் புவனேஸ்வர் குமார் கிட்ட பேசுறதுக்கான வேலையே கிடையாது. புவனேஸ்வர் குமாருக்கு என்ன பண்றோம் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் ஒரு ஐபிஎல் கேப்டன் இன்ஃபேக்ட் புவனேஸ்வர் குமார். ஸோ அவருக்கு தெரியும். ஸோ துஷார் தேஷ்பாண்டேவோ இல்ல சிமர்ஜித் சிங் மாதிரியான ஒரு பிளேயர் போனாதான் நீங்க சொன்ன அந்த ஃபேக்டர் உள்ள வரும். ஒரு பெட்டர் ஃபாஸ்ட் பவுலருக்கு போயிட்டாங்க சிஎஸ்கே அப்படின்னா அந்த பிராவோ ஃபேக்டர்ன்றது பெருசா அஃபெக்ட் ஆகாது அப்படின்றதான் என்னோட பாயிண்ட். அண்ட் பிளஸ் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னர் லைக் ரவிச்சந்திரன் அஸ்வின் உள்ள வராரு அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட் ஒரு பவுலர் கிட்ட போய் பேசுறது அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு ஆள் பார்த்துப்பாங்க. ஸோ ஆன் ஃபீல்ட்ல அந்த மாதிரி இது அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பெருசா அது வந்து அஃபெக்ட் ஆகாது until and unless they get what they want. இல்ல இப்ப இங்க இருக்க வரைக்கும் பாத்தீங்கன்னா 2 பிளேயர் தான் பவுலிங் போடுவாங்க. பத்திரானா ஒண்ணு, தூபே ஒண்ணு, சாரி ஜடேஜா ஒண்ணு. சோ உனக்கு 8 ஓவர்ஸ் கோட்டா தான் இருக்கு. இதை தவிர்த்து எடுக்கணும்னா அந்த 15 crores போறாங்கல்ல, ஒரு இந்தியன் பிளேயர் யாரா போவாங்கன்னா they should either go for நடராஜன் or புவி. போனாதான் உனக்கு ஓப்பனிங் ஸ்பின்லோ டெத்ல பொறுத்து ஆள் இருப்பாங்க. இது இல்லாம ஆஷன்னாவோ ஒரு ப்ரூவன் ஸ்பின்னர் யாரா எடுத்தாதான் 16 hours கோட்டா முடியுது. அது இல்லாம இன்னொரு 4 ஓவர் ஓட்டணும். அதுக்கு ஒரு 2-3 பேர் எடுத்து போடணும். சோ வேலை இன்னும் ஜாஸ்தி இருக்கு. இன்னும் பெருசா வந்து கவர் பண்ணல. ஏன் சொல்றேன்னா மத்த டீம் இப்போ ஒரு கொல்கட்டா மாதிரி ரிட்டென்ஷன் கிடையாது. 4 பேட்ஸ்மேனு 5 பவுலர் இந்த மாதிரி ரிட்டென்ஷன் கிடையாது. இங்க என்ன இருக்கான்னு பார்த்தா ஒரு ஸ்பின்னரு, ஒரு பேசரு, ஒரு நடுவுல மிடில் ஆர்டர்ல ஒரு ஹிட்டர் இருக்காரு, ஓப்பனரு, ஒரு விக்கெட் கீப்பர் இருக்காரு. ஆனா பவுலிங் பார்த்தீங்கன்னா பேண்ட் இருக்கு. இன்னும் 12 ஓவர் போறதுக்கு ஆள் வேணும். 12 ஓவரும் பக்காவா போடணும். இல்லாட்டி கிடைக்கல அப்படின்னா they should go for spin choke. Spin choke தான் சேப்பாக்கல 7 மேட்ச் ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. 7 மேட்ச் சேப்பாக்கல வின் பண்றோமா, 7ல 5 வின் பண்றோமா, வெளியே 7 மேட்ச்ல 2 வின் பண்றோமா, பிளே ஆஃப் போனோமா, இப்படிதான் ஒரு வாட்டியே சிஎஸ்கே உள்ள வராங்களே தவிர்த்து டெட்லி பவுலிங் போட்டோ இல்ல எஸ்ஆர்ஹெச் மாதிரி டெட்லி பேட்டிங் ஆடியோ சிஎஸ்கே பிளே ஆஃப் போறது இல்ல. மேபி அவங்க 2016க்கு முன்னாடி போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இல்ல 2000 முன்னாடி நீங்க வேற இடத்துல இருக்கு. இல்ல சிஎஸ்கே வந்து சொல்லு சிஎஸ்கே வந்து ப்ராபப்ளி அந்த மாதிரி ஓல் டோர்னமெண்ட்டை டாமினேட் பண்ணி போனதுன்னா எனக்கு தெரிஞ்சு 2023 போன சீசன்ல அந்த ஆன் பார் வித் குஜராத் டைட்டன்ஸ் அந்த இது வந்து டோர்னமெண்ட்டை டாமினேட் பண்ணதுன்னா சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு. அந்த சீசன் தவிர சிஎஸ்கே நீங்க சொன்ன மாதிரி அந்த நெக் டு நெக் அந்த ஒரு செகண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது, அந்த மாதிரி தான் சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆனா போதும் அப்படின்ற ஒரு இதுல தான் ஆவாங்க சிஎஸ்கே. அந்த 1 and 2ன்றது சிஎஸ்கேக்கு ரேர் தான். ஸோ அந்த பாயிண்ட்டும் கரெக்ட். ஸோ வந்து இப்போ என்ன, ஆனா எனக்கு என்ன ஒரு பிரச்சனை, ருத்துராஜ் வந்து மும்பை பேஸ்ட் ஒரு பர்சன், ஃபுல்லா பேச டிபெண்ட் பண்ற ஒரு பர்சன்றதுனால இங்க இருக்க கண்டிஷன்ஸை புரிஞ்சுக்காம ஒரு இயர் கேப்டன் பண்ணிட்டாரு வந்து எனக்கு தோணுச்சு. ஸ்பின்னர்ஸ் அவைலபிளா இருந்தாங்க, ஸ்பின்னர்ஸ் அவைலபிளா கையில இருந்தாங்க. மொயின் அலி யூஸ் பண்ணிருக்கலாம். மொயின் அலிலாம் கிரைம் உள்ள பிளேயிங் 11 12 எடுத்து வச்சுட்டு ஒரு ஓவர் கொடுத்தது இல்ல ஓவரே கொடுக்காம விட்டது, அந்த மாதிரி பண்ணாலும் ரொம்ப கிரைமா இருந்தது. அண்ட் வேற என்ன பவுலர்ஸ் வரைக்கும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு தீபக் ஷார்கே மறுபடியும் போவாங்க. அவர் ஆனா ருத்ராஜ் கேக்வாட் லேர்ன் பண்ணுவார். அவருக்கு இதான ஃபர்ஸ்ட் சீசன். இஸ் இன் லேர்னிங். இல்ல ஃபர்ஸ்ட் சீசன் தான், நான் எது கம்ப்ளைண்டா சொல்லல. இல்ல பட் அசசிங் கண்டிஷன் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா தோனி வந்து இதே மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து ஜடேஜாவும் பண்ணாரு அவரோட கேப்டன்சில. தோனியும் பண்ணிருக்காரு. இல்ல ஜடேஜா பண்ணும்போது இட் வாஸ் வெரி எவிடென்ட் தட் ஜடேஜா இஸ் இன்கேப்பபிள் டு லீட் எ டீம். அந்த ரீசன்னாலதான் ஒரு வாட்டி தோனியை திரும்பி பாக்குற மாதிரி இருக்கும். ருத்ராஜ் கேக்வாட் தப்பான டிசிஷன் எடுத்தாலும் அவரோட கன்விக்ஷன்ல எடுத்தாரு. அவர் இதுதான் நான் எடுக்க போறேன், இது கரெக்டா தப்போ, நான் ஐ வில் ஃபேஸ் த சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி கேக்வாட் எடுத்தாரு. சோ தட் மேக்ஸ் ஹிம் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. அதை நர்ச்சர் பண்ணிக்க வேண்டியது ருத்ராஜ் கேக்வாடோட இது கடமை. எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா எப்பயுமே வந்து சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பிளேயிங் 11 எடுத்தாங்கன்னா அதுல ஒரு 6 பவுலர் 7 பவுலர் 8 பவுலர் இருப்பாங்க. எப்படின்னா ரோஹின் அலிக்கு ஒரு 2 ஓவர் தழுவாப்புல, அப்படியே என்ன பண்ணுவாரு, இவருக்கு ஒரு 2 ஓவர், ரவீந்திர ஜடேஜா ஒரு 4 ஓவர், அப்புறம் வந்து மிச்சலுக்கு ஒரு 2 ஓவர், அப்படி இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் தோனி இருக்கிறப்போ. எங்கன்னா தோனிக்கு ஆப்ஷன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஷர்துல் தாக்கூருக்கு ஒரு 2 ஓவர், தீபக் ஷாருக்கு ஒரு 3 ஓவர், ஜடேஜாவுக்கு ஒரு 4 ஓவர், மோயின் அலிக்கு ஒரு 3 ஓவர், பத்திரனாக்கு அதுமே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு 6 பவுலிங் ஆப்ஷன், மினிமம் 6 பவுலிங் ஆப்ஷனாவது இருக்கும் சிஎஸ்கே கிட்ட. இந்த வாட்டி அதே மாதிரி பிக் பண்ண வாய்ப்பு இருக்கா?
லாஸ்ட் டைம்ல ஒன் ஆஃப் த சொதப்புலாம் இதுதான். அவங்க போன 5 பவுலரோட நிறைய மேட்சஸ் போனாங்க. கொடுத்தே ஆகணும், டேரில் மிச்சலுக்கு நீ 19 ஓவர் கொடுத்தே ஆகணும்ன்ற மாதிரி நிறைய இடத்துல மாட்டிட்டாங்க. இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இருந்தது. முஷ்பிகர் ஒரு மேட்ச் ஆடல, பத்திரண்ணா 2 மேட்ச் ஆடல, அந்த மாதிரி இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இருக்கு. அது இல்லாம ரொம்ப இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் போய் மாட்டினது 2-3 மேட்ச்ல ஆச்சு. ஆனா எனக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் என்னன்னா அவ்வளவு சொதப்பல் பண்ணியுமே அவங்க ஆல்மோஸ்ட் பிளே ஆஃப் போயிட்டாங்க. அதுதான் எனக்கு தோணுச்சு. அது ஒரு சில்வர் லைனிங் தான். ஜேம்ஸ் ஆண்டர்சன் எடுப்பாங்களா சிஎஸ்கே? டெஃபினட்டா எடுப்பாங்க. தீபக் சகர் எடுத்தாங்கன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் எடுப்பாங்க. முதல்ல 6 ஓவர் ஸ்பில் அவங்க தான் போட போறாங்க. டஃப் கொடுப்பாங்க. இந்த சைடு ஒரு யங் விக்கெட் கீப்பர், இந்த சைடு ஒரு யங் பவுலர் ஆண்டர்சனும் தோனியும் டஃப் கொடுப்பாங்க. இல்ல ஆனா நம்ம அந்த சிரிச்சினே பேசுறோம். நம்ம ஒரு வான்கடே மாதிரியான ஒரு விக்கெட் இல்லைன்னா ஒரு கொல்கட்டா மாதிரியான விக்கெட்ல அது யோசிச்சு பாருங்க. அண்டர் த லைட்ஸ் ஒயிட் பால்ல ஸ்விங் பண்றதுனா என்ன ஜேம்ஸ் ஆண்டர்சன் காட்டுவாரு. லிட்டரலி நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஜேம்ஸ் ஆண்டர்சன் ஒயிட் பால் விளையாடி எவ்வளவு வருஷம் ஆகுது தெரியுமா? அவர் வருஷங்கள் ரெட் பால்ல சொன்னியா நான் ஒத்துப்பேன். வருஷங்கள் ஆகட்டும் ஸ்விங் ஜேம்ஸ் ஆண்டர்சன் கிட்ட இருந்து போவாது. அவர் இம்பாக்ட் பிளேயர். ஒயிட் பால் இந்தியால அதுவும் இப்போ இருக்கிற ஐபிஎல் பிக்சர்ஸ்லாம் இடத்துல மட்டும் ஆகும். குறிப்பிட்ட டைம்ல மும்பைல செகண்ட் பேட்டிங் ஆடும்போது வான்கடே ஸ்டேடியம் ஒரு இதுல ஈடன் கார்டன்ஸ் இந்த மாதிரியான ஸ்பெசிபிக் ஏரியாஸ்ல போனீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியலா 3 ஓவர் 4 ஓவருக்கு தான் இருக்கும். அந்த 4 ஓவர் 5 ஓவர்ஸ் இது யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அதுதான் நீங்க சேப்பாக்ல ஜேம்ஸ் ஆண்டர்சன் போட விட்டீங்கன்னா 4 ஓவர் 45 ரன் 7 மேட்சும் கொடுப்பாரு அவரு. ஸ்பின்னர்ஸ் தான், ஃபுல்லா ஸ்பின்னர்ஸ் வச்சு போக வேண்டியதுதான். என்ன இவங்க இப்ப சிஎஸ்கே டார்கெட் பண்ண வேண்டிய பவுலர்ஸ்னா புவி, நட்ராஜன் சொல்லலாம், ஸ்டார்க் வாங்கி போடுங்கன்னு சொல்லலாம். 55 கோடி வச்சுட்டு நான் என்னத்த பண்றது? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் ஷுவர் ஷாட் ஃபார் 10 to 15 crores. அது என்ன பிளேயர்னு தெரியல. டவான் கான்வே கம்மி பிரைஸ்ல புவிக்கு போவாங்க. புவனேஸ்வர் குமாருக்கு போறது சான்சஸ் ஜாஸ்தி. இன்கேஸ் அவங்க தீபக் சகர் எடுக்கலன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா புவனேஸ்வர் குமாருக்கு போயிடுவாங்க. அப்புறம் எனக்கு என்னோட சஜஷன் என்னன்னா அவங்க கான்வே போறது பெட்டர் தேன் ரச்சின் ரவீந்திரா. ஆர்டிஎம்க்கு சொல்றேன். டெவான் கான்வே தான் உரிச்சு வச்ச சிஎஸ்கே பிளேயர். நான் சொல்ல முடியாது. ஃபேஃப சண்டை போட்டு ஈத்துன்னு வந்துருவாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்கேஸ் கான்வே வரல, ரச்சின் தான் ஆர்டிஎம் யூஸ் பண்ண போறேன்னு முடிவு பண்ணா ஃபேஃப் எனக்கு தெரிஞ்சு 6வது 8வது செட்டோ 10வது செட்டோ அந்த சைடு இல்ல. ஆக்சுவலி ரச்சின் ரவீந்திரா ஃபேஃப் 2 பேரும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா 1 2 3 ஷார்ட்டட் முடிஞ்சு 1 2 3 முடிஞ்சுன்னா 4ல மட்டும் நீங்க அந்த ஒரு நம்ம பேசுன மாதிரி ஒரு இந்தியன் பேட்டர் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இந்தியன் பேட்டர் இருந்தா போதும். 5 6 7 ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேலையை பார்த்துருவாங்க. 2 ஃபாரினர்ஸ் ஆனா அங்கேயே போயிருச்சு. ஓகே, அது பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? பவுலர்ஸ் வேணும்ல. பத்திரனா 3வது ஃபாரினர்ல, ஒரு ஃபாரினர் தான் யூஸ் பண்ண முடியும். இந்தியன் பவுலர் போறோம் பரவாயில்ல. பதிரனா ஒரு ஃபாரினர்னா 5 6 7 முடிஞ்சிருச்சு, 11 வந்துருச்சு, 8 9 10 தானே. 3 பேர்ல ஒரு ஃபாரினர் போதுமே, மீதி 2 நீங்க இந்தியன் எடுத்துக்கலாமே. மதுஷங்கா மாதிரி ஒரு பவுலர் சென்னையில ஆக்சுவலி நல்லா பிக்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரியான ஒரு பவுலரை அந்த மாதிரியான ஒரு பவுலரை சிஎஸ்கே அவங்க கரியர்லயே எடுத்தது கிடையாது. ஒரே ஒரு பவுலர் தான் எடுத்திருக்காங்க இது வரைக்கும் சிஎஸ்கே. ஆதி காலத்துல டக் பலிஞ்சர் மட்டும்தான் அந்த மாதிரி எடுத்தது. டாக் பொலிஞ்சர் கப்பு ஜெயிச்சு கொடுத்தான் சிஎஸ்கேக்கு. அதுதான் ரிப்பீட்டே பண்ணது இல்லையா? அந்த டக் பலிஞ்சர் பாலிசியை அவங்க 2011க்கு அப்புறம் ரிப்பீட்டே பண்ணல. 2000 எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் சிஎஸ்கே எடுத்ததுன்னா டக் பாலிஞ்சர் தான். அந்த ஒரு நல்ல ஹிட் த டெக், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர், ஸ்விங் எல்லாமே பண்ற ஒரு பவுலர்னா டக் பாலிஞ்சர் தான். அதுக்கப்புறம் அந்த ஸ்லோ லோ பிட்ச்க்கே அடாப்ட் ஆகி நார்த்தன் எல்லிஸ் மாதிரி ஒரு பவுலர் எப்படி இருப்பாங்க சிஎஸ் சென்னையில? நார்த்தன் எல்லிஸ் மாதிரியான ஒரு பவுலர் சிஎஸ்கேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க ஸ்லோ பிட்ச்ல. ஆனா போக மாட்டாங்க. ஆக்சுவலி ஹர்ஷல் பட்டேலே ஸ்சிஎஸ்கேல சேப்பாக் பிட்ச்ல ரொம்ப ரொம்ப நல்ல யூட்டிலிட்டி பவுலர். பேக் ஆஃப் த ஸ்லோவர் பால், அந்த கட்டர்ஸ், அதாவது அந்த மாதிரி கட்டர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர்ஸ், ஒரு நார்த்தன் எல்லிஸ் மாதிரி ஒரு ஹர்ஷல் பட்டேல் மாதிரியான பவுலர்ஸ் சிஎஸ்கேக்கு ரொம்ப ரொம்ப யூட்டிலிட்டியான ஒரு பவுலர். ஆனா போவாங்களா தெரியாது. இதோ உங்களுக்காக அப்படிதான்
உனக்கெட்டா போக மாட்டாங்க. தோனி உனக்கட்ல தோனி கேப்டன்சில நல்லா போட்டிருக்காண்டா, என்ன விளையாடுறீங்க? தோனி கேப்டன்சி நல்லா போட்டிருக்காங்கடா, உனக்கட்ட திரிபாத்தி எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்க. பட் சொல்றேன், இப்போ கண்டிஷன்ஸ் வேற, அவங்க ஏஜ் வேற ஆயிடுச்சுல டைம். எனக்கு தெரிஞ்சு அஜிங்கா ரஹானே கூட திருப்பி எடுத்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லடா. சிஎஸ்கே யார் எடுத்தாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். ஆமா, அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு. ஆனா அவங்களுக்கும் சேம் டெம்ப்ளேட் தான். நம்பர் 3 நம்பர் 4 வந்து ஒரு இந்தியன் பேட்டர். ராய்டு போனானா யாருமே கிடைக்கலன்னா வார்னர் தூக்கி போட்டுருவாங்க ஓப்பனிங்ல. எங்களுக்கு ஆஸ்திரேலியன் ஓப்பனர் தான் எங்களுக்கு ட்ரீம், அந்த மாதிரி வார்னர் தூக்கி போட்டுருவாங்க ஓப்பனிங்ல. ஆனா அதான் காலங்காலமா உங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயரு ஓப்பனிங்ல டாப்ல இறங்கினோம், ரெய்னா வருவான். அதுக்கப்புறம் நியூசிலாந்து பிளேயர் ஒருத்தர் ஓப்பனரு. நீங்க அந்த டெம்ப்ளேட்டே சேஞ்ச் பண்ணி ஆனதுன்னா அந்த 2013 14 15 அந்த இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். இந்த ஆப்ஷன் எப்படி இருக்கு? கேன் மாமா வந்து சென்னைக்கு வருவாரா? கேன் மாமா சென்னைக்கு வந்தா சென்னை படுத்துற வேண்டியதுதான். எப்படி டெவன் கான்வே, ருத்ராஜ் கைக்வாட், கேன் வில்லியம்சன் எப்படி 120 for 2 நீங்க இல்ல. ஆக்சுவலா ஃபாரின் ஆப்ஷன்ன்றது ஒரு பிரச்சனை. ஏன்னா நமக்கு பவுலிங்லயும் பத்திரனா அவங்க கூட இன்னொரு ஃபாரினர் வேணும். கான்வே ஒரு ஃபாரினர், அதெல்லாம் மிடில் யாரா ஃபாரினர் கிடைச்சா நல்லா இருக்கும் தான் தோணும் எனக்கு. என்ன மிடில் அடிக்கிறமோ ஒரு ஃபாரினர் எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஜோபாக் சூப்பர் கிங்ஸ்ல வந்து டானவன் ஃபெரேரான்னு ஒரு பிளேயர் இருந்தாரு. அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் கொஞ்சம் லோவர் ஆர்டர்ல ஆடுறாருன்னு நினைக்கிறேன். ஒரு 5-4 5-6 அந்த மாதிரி ஆடுறாருன்னு நினைக்கிறேன். இறக்கி விடுங்க, மிடில் தான் எடுத்து போடலாம். டாப் 3ல ஆடுறாரு. உங்களுக்கு அந்த 5-6-7ல தான் தோனி, ஜடேஜா, டூபே வராங்களே. அப்படி இல்ல, எனக்கு என்னன்னா வந்து செகண்ட் ஒன் டவுன் வந்து ஒரு இந்தியன் இருந்தா பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல அதுக்கு நீங்க ஜோபாக் சூப்பர் கிங்ஸ்ல அவர் ஆடினது கரெக்ட். ஆனா அங்க கண்டிஷன்ஸ் வேற. அவர் வந்து இங்க அந்த லோ ட்ராக் அடாப்ட் ஆவாரா, டொனோவன் ஃபெரேரா, அது ஒரு பாக்கணும் நீங்க. ஏதான் ரயன் ரிக்கல்டனுக்கு நான் சொன்னேன், என்ன ஒத்துக்கல நீ? ஐயா, ரயன் ரிக்கல்டன் நான் சிஎஸ்கே சொல்லவே இல்லையா. நான் சொன்னது வந்து ஏன்னா மும்பை இந்தியன்ஸும் வான்கடே சின்னசாமி ஸ்டேடியம்லாம் ஒரு பாட்டா விக்கெட். அங்க வந்து பெருசா உங்களுக்கு வந்து அந்த ஒரு 1 over 2 over ஸ்விங் தான் போதே தவிர லோலாம் வந்து ரொம்ப கம்மி. சோ அந்த மாதிரி பிச்சஸ்க்கு அவங்க ஈஸியா அடாப்ட் ஆயிடுவாங்க. நீங்க ஆனா நீங்க அந்த ரிஸ்க் எடுக்கலாமே, உங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஒரு ஸ்லாட் தானே ரிஸ்க் எடுக்க போறீங்க, மத்ததெல்லாம் ஷார்ட் இல்ல மேல மும்பைக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்போ சென்னைக்கு வந்து நம்பர் 3 ஒரு பேட். எனக்கு தெரிஞ்சு கான்வே ரவீந்திரா. நம்பர் 2 ஷார்ட். எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா கான்வே. எனி காஸ்ட் கான்வே போயிடுவாங்க. ஆர்டிஎம் என்ன எவ்வளவு 10 கோடி போறியா, ஆர்டிஎம் கார்டை நீட்டிடுவாங்க கன்ஃபார்மா. ருத்து நம்பர் 1 ருத்து, நம்பர் 2 கான்வே இல்ல ரச்சின் ரவீந்திரா, நம்பர் 3 ஒரு இந்தியன் பேட்டர். யார் வேணாலும் இருக்கலாம் சார். திரிபாத்தி இல்ல ராணா இருந்தா பெட்டர்னு தோணுது. திரிபாத்தி இல்லனா ராணா இல்லனா மனிஷ் பாண்டேவா இல்ல மனிஷ் பாண்டேவோ. நம்பர் 4 டூபே, அது டவுட்டே கிடையாது. நம்பர் 5 ஒரு ஸ்லாட் வேணும். நம்பர் 5 வந்து ஜட்டு மேல அனுப்புனா ஜட்டு, இல்லைன்னா ஜட்டு மேல அனுப்பிச்சிட்டாங்கன்னா அடுத்து ஒரு பிளேயர் வேணா. தோனி வந்து லாஸ்டா தான் இறங்குவாப்ல, அதுல டவுட்டே வேணாம். ரெண்டுத்துக்கும் மிடில்ல ஒரு பிளேயர் வேணும். ஒரு ஃபாரின் பிளேயர் போக மாட்டாங்க. ஐயா, ஏன் சிஎஸ்கே டிம் டேவிட் போக கூடாது? டிம் டேவிட் ஸ்பின் ஆட தெரியாது. டிம் டேவிட்க்கு ஆடவே தெரியாது. அப்ப போவாங்க, அப்ப கண்டிப்பா போவாங்க. ஆடவே தெரியாது, அதாவது நீங்க இது பண்ணவே வேணாம். நான் பார்த்ததுல ஒண்ணா நம்பர் தண்டக்கர் லியம் லிவிங்ஸ்டன் ரிட்டைன் பண்றாங்கல, ஆர்டிஎம் போட்டுருவாங்க. சிஎஸ்கே போவாங்க பாரு, வீம்புக்குனே போவாங்க பாரு. லியம் லிவிங்ஸ்டன் கிடைக்க மாட்டேன்னு தெரிஞ்சும் போவாங்க. இல்ல அவனை விலையேத்தி விட்டாங்கன்னா சந்தோஷம் தான். இந்த பஞ்சாப் விலையேத்தி விட்டு பஞ்சாபோட வேலை நான் சொல்றேன் பாரு, பஞ்சாபுக்கு டீமுக்கு ஒரு கோட்டான்னு சமபந்தியா பிரிச்சு போட்டுருவாங்க. ஒவ்வொருத்தரும் 18-17 கோட் போட்டுருவாங்க. ஏன்னா கன்ஃபார்மா ரிஷப் பண்டுக்கு இவன் வந்துருவான், ஆர்சிபிக்கு சண்டைக்கு வருவான். ஒண்ணுமே இல்லைனாலும் ஆர்சிபி சும்மா சண்டைக்கு வருவான். ஸ்ரேயஸ் ஐயருக்கு அவனுங்க போவானுங்க, ஸ்ரேயஸ் ஐயருக்கு டெல்லி சண்டைக்கு வருவான். கேஎல் ராகுல் வந்து அகைன் வேற ஏதாவது டீம் ஆர்சிபியா கூட திருப்பி சண்டைக்கு வரும். இல்லடா, அவங்க கிட்ட அதான் ஆர்டிஎம்க்கு 8 பேர் இருக்காங்களே, அவங்க கிட்டயே எத்தனை பேருக்கு போட முடியும் சொல்லு? அர்ஷதீப்புக்கு கொடாடி சண்டை ஷூர். இப்போ லிவிங்ஸ்டனுக்கு வந்து ஒரு 14 crores போறாங்கன்னு வச்சுப்போமா. ஆர்டிஎம் நம்ம 14 crores போய் எடுக்கிறாங்க, சிஎஸ்கே எடுக்கிறாங்கன்னா அவன் ஆர்டிஎம் பண்ணுவானா? நம்ம இன்னும் 2 கோடி ஏத்தி விட்டுருவோமா? 16 அப்படின்னு தூக்கி போட்டுடலாம் அவனுங்க. அவ்வளவுதான். இன்னொரு பிளேயர் சொல்றேன், அந்த பிளேயர் செட் ஆவாங்களா பாருங்க. சகீப் அல் ஹசன் ஒரு பிளேயர் இருக்காரு, அவர் சிஎஸ்கே வாய்ப்பு இருக்கு. ஒரு நாகினியை துரத்தி விட்டுட்டு ஒரு நாகினி எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்லனா மெஹதி ஹசன் மிராஜ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிக். ஆக்சுவலி அவர் வந்து நம்ம இது வரைக்கும் எந்த டீம்லயுமே நம்ம அவரை ஸ்லாட் பண்ணல. அவர் ஆக்சுவலி லிட்டரலி எக்ஸப்ட் கேகேஆர் மத்த எல்லா டீம்லயுமே அவர் ஸ்லாட் ஆவாரு.
மேதியாசன் மிராஜ். இல்ல வனிது அசரங்கா அப்படி அவரு செட் ஆவாரா? ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் போக மாட்டாங்க சிஎஸ்கே. பத்திரனா இஸ் an exception. அப்படி இல்ல, பத்திரனா இஸ் an exception. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் பெருசா ஒர்க் ஆகல இல்லடா. ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸ் சிஎஸ்கேக்கு ட்ராக் ரெக்கார்ட் இல்லையே. சிஎஸ்கே அந்த இப்போ பத்திரனா கூட ஏன் முரளி தவிர, சாரி நான் முரளிதரன் விட்டு கூடாது. அதான் ஹிஸ்டரியிலே 2 ஸ்ரீலங்கன் மட்டும் தான் சிஎஸ்கேக்கு உழைச்சிருக்காங்க. ஒன்னு பத்திரனா, இன்னொன்னு முரளிதரன். ஆமா, பத்திரனா கூட அந்த ஸ்லிங் ஆக்ஷனுக்காக, பட் அவன் ஒரு இன்டர்னல் பார்ட்டா மாறிட்டான் 2-3 வருஷத்துலயே. மத்த யார் எடுத்தாலும் சிஎஸ்கேக்கு சொதப்பல் தான். ஒரு திசாரா பெரேரா, தீக்ஷனாவே குலசேகரா கூட எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, தீக்ஷனாவே ஹிட் அண்ட் மிஸ் தான். நான்லாம் வந்து ஹிட் எல்லாம் சொல்ல மாட்டேன். ஒரு கொஞ்சம் sometimes it is good, sometimes it is shit. அந்த மாதிரி தீக்ஷனா எடுக்க மாட்டாங்கன்ற சென்னை திருப்பி போக மாட்டாங்க. கஷ்டம், வாய்ப்பு கம்மி தான். தீக்ஷனா ஃபீல்டிங்காகவே அவனுக்கு உட்கார வைப்பானுங்க. தீக்ஷனா ஃபீல்டிங் ரொம்ப மட்டம், படுமட்டம். அவன் 2-3 கேட்ச் விட்டுலாம் நம்ம மேட்சே தோத்து. இப்போ இல்ல, அதுவும் இல்லாம ஏன் வேண்டாம் வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா, தோனியோட கேப்டன்சி இருந்தா தேவோட கான் ஃபார் தீக்ஷனா. ருத்ராஜ்ன்றதுனால அவன் எனக்கு ஒரு 3 பேசர்ஸ் 3 ஸ்பின்னர்ஸ் இருக்கணும்ன்றதான் யோசிப்பான்னு தோணி. இல்ல, இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க வந்து எப்படியும் வந்து பத்திரனாவை தான் வந்து இது பண்ண போறீங்க, இம்பாக்ட் பிளேயரா வெளியே உட்கார வைக்க போறீங்க. நீங்க தீக்ஷனாவை வந்துட்டீங்கன்னா தீக்ஷனா உட்கார வைப்பீங்களா இல்ல பத்திரனா உட்கார வைப்பீங்களா? பத்திரனாவும் டூபே தான்ப்பா இம்பாக்ட் பிளேயர். பத்திரனா டீம் உள்ள இருப்பான்டா, ஃபீல்டிங் நிக்கிறன்னு நிப்பான். இன்னைக்கு கேட்டா டூபே எல்லாம் ஒழிச்சுக்கிட்டுங்க ஃபீல்டிங்ல. அவன் ஆள் இருக்கா, ரீச் இருக்கு, அவன் பொல்லாட்டமே எகிரி பிடிக்கணும்னா பிடிக்கலாம். ஆனா சரவே மாட்டான். இந்தியன் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் தனுஷ் கோட்டியான், அப்புறம் வந்து சாம்ஸ் முலானி, அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் போக மாட்டாங்க. அன்கேப்டு பிளேயர்ஸ் சிஎஸ்கேக்கு தேவை. வாஷிங்டன் வந்தா வாஷிங்டன் சுந்தர் இல்ல, வந்தா வாஷிங்டன் அஸ்வின், அவ்வளவுதான். மத்தபடி வேற யாருமே வாய்ப்பு இல்ல. பியூஷ்க்கு வாய்ப்பு இருக்குடா, சிஎஸ்கே பியூஷ்க்கு வாய்ப்பு இருக்கு. கிடைக்கல அப்படின்னா, இப்ப யாருமே அவனை எடுக்கல, இப்ப எங்களுக்கு வேலை தேவை அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஸ் அவன் போடுவாங்கல்ல, அதுல எடுத்துருவாங்க. அவ்வளவுதான். நீங்க பட மாட்டானுங்க சிஎஸ்கே. அன்கேப்டு பிளேயருக்குலாம் சிஎஸ்கே வந்து யோசிக்காதீங்க. ஒரே அசுதோஷ் சர்மான்னு ஒருத்தர் இருந்தான்ல பஞ்சாப்ல, அவன ஒரு 2 பிட் போடுவாங்க. இல்ல, ஒரே ஒரு அன்கேப்ட மட்டும்தான் சிஎஸ்கே எடுக்க வாய்ப்பு இருக்கு, அது சமீர் ரிஸ்வி. எதனாலனா போன சீசன் எடுத்தோம், பெருசா வாய்ப்பு கொடுக்கல, இந்த சீசன் இன்னொரு தடவை எடுத்து வாய்ப்பு கொடுக்கலாம்னு யோசிப்பாங்க, அவ்வளவுதான். வேற யாருக்குமே அன்கேப்ட் போகவே மாட்டாங்க. முகேஷ் சௌத்ரி எனக்கு. ஆனா இப்போ எனக்கு என்ன இப்ப தோணுதுன்னா, ரிஸ்வி ஆக்சுவலா அவங்க 3ல ட்ரை பண்ணலாம். உனக்கு கிடைக்கலனா ரிஸ்வி தாராளமா ட்ரை பண்ணிட்டு 4-5 நீ சாலிடா யாருக்கு வேணா போய்க்கும், அப்படி எடுத்துக்கலாம். இல்ல சார், வரதா ஒரு கொஸ்டின் வரதா, நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். முகேஷ் சௌத்ரி வந்து 3 பந்தி தாண்டி 4வது பந்தில வந்தவரு. அந்த சீசன்ல யாருமே இல்ல. ஆக்சுவலா வந்து முகேஷ் சௌத்ரி நல்லா பண்ணலாம்டா. நடுவுல வந்து 1 இயர் கேப் இல்லனா துஷார் தேஷ்பாண்டே பண்ணதை முகேஷ் சௌத்ரி பண்ணிட்டு இருந்திருப்பான். முகேஷ் சௌத்ரி ரொம்ப நல்லா பண்ணா. ஆனா என்னன்னா, உனக்கு அந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பவுலர்ஸ் துஷார் தேஷ்பாண்டே இவன் வந்த உடனே, தீபக் சார் வந்த உடனே முகேஷ் சௌத்ரி பெஞ்ச்ல தான் இருந்தான். 1 இயர் இன்ஜுரியில வேற போயிட்டான். இல்லாட்டி அவங்க அடுத்த சீசன் ஆடினா கூட ஒரு டெவலப்மெண்ட் இருந்திருக்கும். அது பெரிய முகேஷ் சௌத்ரி எல்லாம் வேற ஏதாவது டீம் வேணா எடுப்பாங்களே தவிர சிஎஸ்கே வந்து எடுத்து பெஞ்சில வேணா கறப்பாங்க. ஆனா இந்த பஞ்சாப் மேட்ச் கூட தான் சிமர்ஜித் சிங் நல்லா போட்டான்னு நினைக்கிறேன். ஆமாமா, அவங்க ஓல்டு ஃபார்முலா தான்டா. ஓடுன வண்டி செகண்ட் ஹேண்டா இருந்தா கூட நாங்க வாங்கிக்கிறோம்ன்ற மாதிரி தான் இருக்காருங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு வண்டியை வாங்கி அது சிஎஸ்கே வந்து டெம்ப்ளேட் கமர்ஷியல் படம் மாதிரிதான். இதுதான் 5 பாட்டு 2 ஃபைட், 5 பாட்டு 2 ஃபைட், ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், கிளைமேக்ஸ்ல ஒன்னு வில்லன் திருந்தணும் இல்ல வில்லன் சாவணும். தோனி இருக்கிறப்ப அது ஒர்க் அவுட் ஆச்சு. இப்ப ஒர்க் அவுட் ஆமான்றது எனக்கு क्वेश्चन. ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல. நம்ம பேசுறது இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? அட்லி இங்க தமிழ்நாட்டுல ஏமாத்திட்டாரு, பாலிவுட் போறாரு, அங்க என்ன பண்றாரு பார்த்தா பாலிவுட்ல போய் 1000 கோடி படம் கொடுத்தால இதே கண்டென்ட் தான் கொடுத்தான். எதுவுமே டிஃபரன்ஸ் இல்ல. நீ அங்க ஷாருக் கான் இல்ல, ஷாருக் கானை தூக்கிட்டு விஜய் வச்சிருந்தாலும் அந்த இடத்துல அதே படம் தான் வந்திருக்க போகுது. ஓகே, ஒண்ணுமே டிஃபரன்ஸ் இருந்திருக்க போறது இல்ல. ஆனா அது ஒர்க் அவுட் ஆச்சுல, அதுதான் அந்த சிஎஸ்கேன்றது ஒரு மினிமம் கேரண்டி டீம். மினிமமா அவங்க இதுதான் அவங்க டெம்ப்ளேட் தெரியும், அடிச்சிருவாங்க. அவ்வளவுதான். 5 ஹோம் மேட்ச் 2 அவே மேட்ச், அவ்வளவுதானே முடிச்சிருக்காங்க.
இதுக்குதான் பல பேர் வந்து 10 டீம் ஆனதுனால 14 குவாலிஃபிகேஷன் சினாரியோக்கு வந்துருச்சு இப்பெல்லாம். உண்மைதான். அவ்வளவுதான். அப்ப சிஎஸ்கே யார் எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது, அது அவங்களுக்கே தெரியாது. சிஎஸ்கே தெரியாது. அவங்க ஒரு ஆர்டிஎம் மட்டும் காணுமே இல்ல, ரச்சின் மேல போடுவாங்க. மத்தபடி யாரு வேணா எடுக்கலாம், எப்படி வேணா எடுக்கலாம், சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா தீபக் சகாருக்கு 14 கோடி போனாங்க. ஷர்துல் தாக்கூருக்கு அந்த வாட்டி போல அவ்வளவு சரியா இல்ல. ஷர்துல் தாக்கூருக்கு ஆக்சுவலி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் எடுக்கலாம்னு போனாங்க. ஷர்துல் தாக்கூர் வந்து 10 கோடி போவாரு. அதனால ஷர்துல் தாக்கூருக்கு அவங்க போக முடியல. தீபக் சாருக்கு 14 போயிட்டனால. இல்லன்னா அவங்க கண்டிப்பா 2 பேருக்கும் போயிருப்பாங்க. இன்ஜுரி கன்சர்ன் மட்டும் இல்லைன்னா தீபக் சகர் அண்ட் எனக்கு தெரிஞ்சு புவி எடுத்தா நல்லா இருக்கும். தேன் நட்ராஜன். சென்னையில தமிழ் பிளேயரா பாப்போம். அதனாலதான் சொல்றேன் நட்ராஜன் வரமாட்டான், புவி தான். ரொம்ப தேங்க்ஸ் புவி. அப்படியா சரி, அவ்வளவு சிஎஸ்கே ஓட நம்ம இந்த ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ரிவ்யூவை இது பண்ணிடுவோம், முடிச்சு நிறைவு செய்கிறோம். நம்ம என்னென்னமோ பேசியிருக்கோம், ஆனா அடுத்த வாரம் தெரியும் யாரு அவன் எங்க போறான்னு. ஒன்னெல்லாம் நான் யோசிச்சே பாக்கலையாடா, நீங்கடா இந்த டீமுக்கு. அதுக்கப்புறம் ரேட்டிங் ரிவ்யூ மாதிரி கொடுப்போம் எப்படி எப்படி பண்ணிருக்காங்கன்ட்டு.